அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். எதிரிகளை கண்டு உள்ளங்களில் பயம் ஏற்படுகிறதா? நம்மின் எதிரிகளை நாம் வெல்ல வேண்டுமா? அவர்களின் பார்வைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து, எதிரிகள், நமக்கு எதிராக செயல்பட நினைப்பவர்கள், விரோதிகள், பகைவர்கள், அடக்குமுறை ஆட்சி செய்பவர்கள், பொறுப்புதாரிகள், நமக்கு மேல் உண்டானவர்கள் என அத்துணை நபர்களின் தீங்கிலிருந்தும் தப்பித்து, அவர்களின் பார்வைகளிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்து, எந்த பிரச்சனைகளிலும் சிக்காமல் உங்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டுமானால், நான் சொல்லக்கூடிய இதை ஓதி வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலா பாதுகாப்பான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் புனிதமான மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பயணம் துவங்குவதற்கு, அவர்கள் வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்னால், நபி அவர்களின் வீட்டை சுற்றி எதிரிகள் மிக பிரம்மாண்டமாக வீட்டிற்கு ஒருவர் என தேர்ந்தெடுக்கப்பட்டு நபி அவர்களை கொல்வதற்கு காத்திருந்தார்கள். அப்பொழுது நபி அவர்கள் ஒரு வசனத்தை ஓதி, குர்ஆனினுடைய சூறாவில் உண்டான வசனங்களை ஓதி, மண்ணை எடுத்து அவர்கள் எரிந்துவிட்டு சென்ற பிறகுதான் அல்லாஹு தாலா எதிரிகளின் பார்வைகளில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மறைத்து, அவர்களுக்கு முன்னால் நபி அவர்கள் சென்றும் கூட எதிரிகளின் பார்வைகளில் இருந்தும் அல்லாஹ் நபி அவர்களை பாதுகாத்தான். அப்படிப்பட்ட அந்த வசனம் கொண்ட சூரா யாசீனை ஓதி நம்மின் எதிரிகளிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். இரண்டு வகையான பாதுகாப்பு இருக்கிறது. இரண்டையும் நான் பதிவு செய்கிறேன். ஒன்று, ஆரம்பமாக நாம் யாசின் சூராவை தொடங்கி ஸ்கிரீனிலே தெரியக்கூடிய வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் ஸத்தன் வ மின் ஸல்ஃபிஹிம் ஸத்தன் ஃபஅக்ஷைனாஹும் வஹும் லா யுப்ஸிரூன் என்ற இந்த வசனம் வரை ஓதி, இந்த வசனம் வந்த பிறகு மண்ணை எடுத்து அதில் ஊதி அந்த மண்ணை தூக்கி எறிந்து விட்டு செல்ல வேண்டும். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்தார்கள். இது முதல் வழி. இரண்டாவது வழி, இமாம் யாஃபிஈ ரஹிமஹுல்லா அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள், யாசீனை ஒரு முறை ஓத வேண்டும். ஒரு முறை, 3 முறை ஓதுவதானாலும் தாராளமாக ஓதலாம். ஒரு முறை ஓத வேண்டும். அந்த யாசீனிலே முபீன் என்று முடியக்கூடிய வசனங்கள் நிறைய வரும். அந்த முபீன் என்று முடியக்கூடிய இடங்களில் எல்லாம் யாசின் ஓதிக்கிட்டே இருக்கிறோம். கரெக்டா முபீன் என்று வசனம் முடியும் இடத்திலே நான் சொல்லக்கூடிய இந்த துஆவை, ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த துஆவை நீங்கள் ஒரு முறை சொல்ல வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்று ஒரு முறை ஓதிவிட்டு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரிஹி என்று ஒரு முறை ஓத வேண்டும். அதாவது யாசின் சூராவை ஆரம்பித்து ஒவ்வொரு முபீன் என்று வரக்கூடிய இடத்திலும், யாசின்ல கிட்டத்தட்ட 7 முபீன்கள் இருக்கிறது. ஒவ்வொரு முபீன் என்று வரக்கூடிய இடத்திலும் நான் சொன்ன அந்த பிஸ்மில்லாஹில்லதி அதையும், அல்லாஹும் இன்னி அஊது பிக மின் ஷர்ரிஹி என்ற இந்த துஆவையும் ஓதி அடுத்து யாசீனை தொடங்க வேண்டும். இப்படியே ஒவ்வொரு முபீனுக்கு பிறகு ஓதி முடித்து கடைசியில் யாசீனை ஓதி முடித்த பிறகு இதே துஆவை, பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்ற இந்த திக்ரை 3 முறையும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரிஹி என்ற இந்த திக்ரை 3 முறையும் ஓதி முடித்து கொள்ள வேண்டும். இந்த அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரிஹி என்று சொன்னால், அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி நிச்சயமாக நான் அஊது பிக உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன், மின் ஷர்ரிஹி அவனுடைய தீங்கிலிருந்தும் உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்ற இந்த துஆவிலே மின் ஷர்ரிஹி என்று அவனுடைய தீங்கு என்று நாம் சொல்லும் பொழுது, யாரை நீங்கள் பயப்படுகிறீர்களோ அவரை நினைத்து கொண்டு இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று இமாம் யாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இப்படி ஓதினால் நிச்சயமாக எதிரிகளின் தீங்கிலிருந்து, யாரை நாம் அஞ்சுகிறோமோ அவர்களின் தீங்கிலிருந்து நிச்சயமாக பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹு தாலா எல்லா பாதுகாப்பையும் அவனுடைய கிருபையை கொண்டு வாழ்வில் நிரப்பமாக தந்து, எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வை மட்டுமே முழுமையாக நம்பி அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கேட்கக்கூடிய நல்ல நசீபை பெற்ற நல்ல மக்களாக அத்துணை நபர்களையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.